இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாங்க செஞ்ச வேலைக்கு கூலி மாதிரி அப்பா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்தாங்க. இங்க வந்து காம்பவுண்ட் செவுரு கட்டுற வேலை இருக்கும்போது, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணி குடுப்போம் அப்பாக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கூலி குடுங்கன்னு சொன்னதும், சரி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ, நானும் தங்கச்சியும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு லாஸா பிராண்டோட வேனிலா ஃப்ளேவர் தான் வாங்கி குடுத்தாங்க. கோல்டு ப்ரீமியம்ங்கிறனால சூப்பராவே இருந்துச்சு. வெஜிடபிள் ஆயில் எல்லாம் சுத்தமா இல்ல. நல்ல ஒரு டெக்ஸ்சரா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே வேற லெவலா இருந்துச்சு. அப்பாக்கு, அம்மாக்கு, பாட்டிக்கெல்லாம் போட்டு குடுத்துட்டு, நானும் தங்கச்சியும் நெறைய போட்டு சாப்பிட்டுருந்தோம். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மீன் குழம்பா தான் இருந்துச்சு. ஆவோலி மீன் வந்து பார்த்திங்கன்னா, குழம்பு வச்சுட்டு ஃப்ரையுமே பண்ணியிருந்தாங்க. 2மே சூப்பரா இருந்துச்சு. வீடியோ எதுவுமே எடுக்க முடியல சமைக்கும்போது. சரி சாப்பிடும்போது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, அதுதான் பண்ணிகிட்ருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா, டீ டைமில் கொஞ்சம் இட்லி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஊற்றுனது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இட்லி உப்புமா பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. அதுதான் வந்துட்டு தங்கச்சியும் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தா, ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு மாங்காய் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். என்னன்னே தெரியல, வெட்டும்போதுலேருந்து இது வந்து விழுந்துட்டே இருக்குது. அப்புறம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்றக்குள்ள அம்மா வந்து பார்த்திங்கன்னா, இட்லி உப்புமாவே ரெடி பண்ணிட்டாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா, டீயும் வச்சுட்டு, இட்லி உப்புமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக தேங்காய் சட்னியுமே அரைச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்கான ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா, இப்படி தான் போச்சு. நம்ம நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய் பாய்.